ஹாய் எல்லாருக்கும் தீபாவளி விஷஸ். ஸோ எல்லோரும் தீபாவளி ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தீபாவளி எப்படி போச்சுன்னு இந்த விலாகில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பெங்களூர் வந்ததும் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா தீபாவளி தாங்க. ஸோ தீபாவளி வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்காக ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாமே வந்து பக்கத்தில் வந்து நம்மளுக்கு ஜூடியோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு எங்கேயும் போக வேணாம், வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே செம்ம கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு, நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எடுத்துகிட்டு ஜாலியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி தீபாவளினா என்னங்க, கண்டிப்பாக கிராக்கர், ஸ்வீட், ஸ்நாக், அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான தியாஸ், இந்த மாதிரி தோரன், டெக்கரேஷன், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்மள ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸாக இருக்க மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு இடத்துலையே நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சது. அண்ட் தென் காத்தால் பார்த்திங்க தீபாவளி மார்னிங் அன்றைக்கி காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பட்டாசெல்லாம் முன்னாடி வைக்காமல் வீட்டுக்கு முன்னாடி போகக்கூடாது இல்லையா, நாங்கள் வந்து சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வீட்டுக்கு கிளம்பிட்டோம், ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு. ஸோ தட் பசங்களும் வந்திருந்தாங்க, அவங்க கூட நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அவங்கள ட்ராப் பண்ண மாதிரி இருக்கும். ஹோல் டேவும் தீபாவளி வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகல, அம்மா வீட்டுக்கு போகல இந்த தடவை. ஸோ அதனால் அங்கே அண்ணா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பெங்களூர்லேயே தான் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி சமயத்தில் போயிருந்தோம். அப்புறம் கிராக்கர்ஸும் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் தனியாக போயிட்டு எதுவும் ஷோரூம்லேயோ இதுலேயோ ஷாப்லேயே வாங்கலை. ஸோ நல்ல குவாலிட்டியான இது வந்து ஆன்லைன்லேயே எங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்துச்சு. அதனால் நிறைய பல்காகவே ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்தியாவில் எங்களோட ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் தீபாவளி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா பட்டாசுங்க வந்து சுற்றி வெடிக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் முன்ன ஸ்வீடனில் இருக்கிறப்போ இவ்வளோ பட்டாசு, இவ்வளோ பொல்யூஷன், இவ்வளோ நாய்ஸ் இருக்க மாதிரிலாம் வெடித்து செலிப்ரேட் பண்ணவும் முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விடிய பட்டாசு வெடிச்சிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் இருக்குங்க. ஜாலியாக வந்து நிறைய பட்டாசு வந்து கிராக்கர்ஸ் வந்து நாங்கள் கொளுத்தினோம். பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணான். தீரன் வந்து சொல்லவே தேவையில்லை, அவள் பட்டாசு வைப்பானா இல்லையா பயந்துட்டு இருப்பானோன்னு நினச்சோம். பட் அவன் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லா விதமான பட்டாசும் வெடிச்சிட்டு இருந்தான். பட் ஆனால் பெரிய வெடிக்கிற மாதிரி பட்டாசெல்லாம் வெடிக்கல. எங்களுக்கூட தீபாவளி வந்து இந்த மாதிரி செம்ம சூப்பராக போச்சு.